வெல்கம் பேக் டு ஐகேன் மாஸ்டர் சைக்காலஜி சீரீஸ். ஸோ சைக்காலஜியில் 30 வாங்குறதுக்கு நம்மளால என்ன முயற்சி பண்ண முடியுமோ அந்த முயற்சியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்க நாலேஜை என்ரிச் பண்ணுங்க. கவர்மெண்ட் டீச்சர் ஆகுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குழந்தைகள் பெரியவர்களை போன்று தனது எண்ணங்களை மனதில் வைத்து பழிவாங்குவது இல்லை. குழந்தைகள் தானே தொடங்கும் திறனை பெறுவது 4 முதல் 6 ஆண்டுகளில். குழந்தைகள் தன் சமூகத்திலிருந்து எதிர்பார்ப்பது அன்பும் அரவணைப்பும். குழந்தைகள் தர்க்கமுறை சிந்தனை வளர்ச்சியை எதன் மூலம் ஆரம்பிக்கின்றார்கள்? அனுமானம். குழந்தைகள் சிறப்பாக செயல்பட எது அவசியம்? மனவெழுச்சி, ஒழுக்கம் மற்றும் சமூகம். குழந்தைகள் எதிர்பார்ப்பது நிபந்தனையற்ற அன்பு. குழந்தை வெளி உலகத்தில் இருந்து பிரிந்து தன்னை அடையாளம் கண்டு கொள்வது தன் அடையாளம். குழந்தை காதால் கேட்கும் மொழியின் அளவும் தரமும் குழந்தையின் அறிதல் திறன் செயல்பாடுகளுக்கு நேர் விகிதத்தில் இருக்கின்றன என கூறியவர் நெஸ் மற்றும் ஷிப்மேன். குழந்தை இவ்வுலகத்தை புரிந்து கொள்ள உதவுவது இடைவினை ஆற்றல் மற்றும் உள்ள முதிர்ச்சி. குரோமோசோம்களில் காணப்படுவது ஜீன்கள். குமரப்பருவம் என்பது 10 முதல் 20 ஆண்டுகள். குமரப்பருவத்தில் நடத்தையை பெருமளவு நிர்ணயிப்பது ஒப்பார் குழு. குமரப்பருவத்தினருக்கு யார் மீது அதிக ஈடுபாடு இருக்கும்? ஒப்பார் குழு. குமரப்பருவத்தினரின் பிரச்சனைகளை ஆராய்ந்தவர் ஸ்டான்லி ஹால். குமரப்பருவம் மனித வாழ்க்கையில் ஆரம்ப நிலையின் தொகுப்பு அப்படின்னு சொன்னவர் ராஸ். குமரப்பருவம் புயலும் அழையும் நிறைந்த பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால். குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியவர் அவர்தான் ஸ்டான்லி ஹால். கீழ்நோக்கி வடிகட்டுதல் என்ற கொள்கையை உருவாக்கியவர் மெக்காலே பிரபு. கிளைகள் கொண்ட வகை கிளைடர். கில்ஃபோர்டின் நுண்ணறிவு கூறுகள் எத்தனை? 180. கில்ஃபோர்ட் நுண்ணறிவு விதி என்பது முப்பரிமாண முறை நுண்ணறிவு அமைப்பு. கிராமப்புற கல்வி பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு டாக்டர் ஷரிமாலி குழு. கிண்டர் கார்டன் என்பதன் பொருள் குழந்தைகளின் தோட்டம். காலிகாக் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் கட்கார்ட். காலவயது 8, மனவயது 7 மற்றும் காலவயது 7, மனவயது 8 உள்ள இருவரின் நுண்ணறிவு. ஓகே, அப்ப நுண்ணறிவுனா நமக்கு தெரியும் என்னையா அப்படின்னா மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. அப்ப மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன வருது? மென்டல் ஏஜ் 7, கால வயது 8. அப்ப 7/8 இன்ட்டு 100 அப்படின்னா எவ்வளவு வந்துடும்? 87.5. செகண்ட் கேஸ்ல பாருங்க, மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ். அப்ப 8/7 இன்ட்டு 100. அப்ப ஆன்சர் வந்துடும் 114.5. அப்ப ரெண்டாவது இருக்கனுடைய நுண்ணறிவு ஈவு அதிகமாக இருக்கு. கார்ல் பியர்சன் 7 தலைமுறைகளில் ஆராய்ந்த நண்பர்களின் எண்ணிக்கை 1260. காப்புணர்ச்சி என்பது குழந்தைகளின் மன தேவை. காசா டி பாமினி யாரால் நிறுவப்பட்டது? மரியா மாண்டிசோரி. காக்னே கற்றலில் எத்தனை நிலைகள் உள்ளது? 8. கனவுகள் ஆய்வு என்ற நூலை வெளியிட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். கற்றலை பாதிக்கும் முக்கியமான காரணி மறத்தல். கற்றலை மேம்படுத்தும் முதல் தகவல் தொடர்பு சாதனம் வானொலி. கற்றலுக்கு உதவாத காரணி தனிப்பட்ட காரணி. கற்றலின் முக்கிய காரணிகளில் ஒன்று கவர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கற்றலின் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி குழந்தை. கற்றலின் அடைவு திறன். கற்றலின் மாறுதலில்
கருத்தியல் கொள்ளை என்பதை எடுத்துரைத்தவர் வில்லியம் ஜேம்ஸ். கற்றலில் முன்னேற்றம் காணப்படாத நிலை தேக்க நிலை. கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகள் எத்திறனில் குறைந்து காணப்படுவர்? படித்தல் திறனில் குறைந்து காணப்படுவர். கற்றலில் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி குழந்தை. கற்றல் வரைபடத்தில் கற்றலின் வளர்ச்சி ஒரே விகிதத்தில் இருக்கிறது, பூஜ்ஜிய முன்னேற்றம் என்பதான் இதனுடைய பொருள். கற்றல் வரைபடத்தில் கற்றல் வளைவின் தட்டையான பகுதிக்கு என்ன பொருள்? தேக்க நிலை. கற்றல் வகைகளில் பொருந்தாத ஒன்று மனப்பாடம் செய்து கற்றல். கற்றல் செயல்முறையின் மிகச்சிறந்த விளக்கம் நடத்தை மாற்றம். கற்றல் என்பது அடைதல், திறன், அறிவு மற்றும் மனப்பான்மை. கற்றல் இலக்கு என்பது கற்றபின் எழக்கூடிய விளைவு. கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு கல்வி உளவியல். கற்ற மனிதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து பிற நாட்டிற்கு குடியேறுதல், மூளை சக்தி வீணாகுதல். கற்பித்தலின் முதல் படி திட்டமிடுதல். கற்பித்தலின் போது ஆசிரியர் செய்ய வேண்டியது தொடர்பு படுத்தி கற்பித்தல். கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை உருவாக்கியவர் நோவாக் மற்றும் கோவின். கற்பித்தல் இயந்திரத்தின் முன்னோடி P.F. ஸ்கின்னர். கற்பனை பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணை கொண்டு திகழும் சிந்தனை கற்பனை.